இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் விமர்சன நிகழ்ச்சியில் நேற்று நடந்த சாம்பியன் ட்ராஃபியில் 2ஆம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் பங்களாதேஷ் வந்து மோதினாங்க. அதை பார்த்தாங்க நம்ம ரிவ்யூ பண்ண போகிறாங்க. நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷ் வந்து பேட்டிங் செய்ய வந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மேட்ச் நடக்கும் முன்னாடியே நம்ம இந்தியா தான் வின் பண்ண போகிறாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அந்த மேட்ச் எந்த போக்கில் போகும்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து பங்களாதேஷ் வந்தாங்க. அவங்க டப்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட் வந்து போயிட்டு, ஆனால் அதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து வேறு லெவலில் கொண்டு போனாங்க. ஆனால் நம்ம அதை பற்றிலாம் பேச போகிறதில்ல. நம்ம முழுக்க நம்ம இந்தியா டீமை பற்றி தான் பேச போகிறோம். கம்பீரோட சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது மேட்ச்சில் ஹர்தீப் சிங் இருப்பார், நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். அவர் என்ன பிரச்சனை, அவரால் இன்ஜுரியா என்ன நமக்கு வந்து தெரியலை. எதுக்காண்டி பிளேயிங் லெவலில் இல்லை, அது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹர்ஷத் ராணா பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் வந்து வந்தார். ஆனால் அவர் நல்லா தான் பவுலிங் பண்ணுற இல்லைங்களா. இருந்தாலும் ஹர்தீப் சிங் வந்து அடுத்த ஜஹீர் கான் இவர் தான் நமக்கு சாம்பியன் ட்ராஃபி வாங்கி தர போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கே பார்த்தீங்கன்னா ஃபேவரிசம் வந்து பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு நீங்களே சொல்லுங்கள். ஹர்ஷத் ராணா பார்த்தீங்கன்னா அவர் நல்ல பவுலர் இல்லைங்களா. ஆனால் பெரிய டீம் கூடலாம் அவர் வந்து நல்லா போட மாட்டாங்க என்னை பொறுத்து தோணுது. ஆனால் ஹர்தீப் சிங் அது கிடையாது. எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் அவர் வந்து செம்மையாக போட்டு முடிச்சிருவார். பவர் பிளேவாக இருக்கட்டும், இல்லாட்டா எங்கள் டெத் வராக இருக்கட்டும், எங்கெல்லாம் அவர் வந்து செம்மையாக போட்டுருவார். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் இடம் இல்லை. அடுத்து நம்ம கம்பீரோட சம்பவம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேஎல் ராகுல் அவர்லாம் பார்த்தீங்கன்னா சச்சின், கிங் கோலி மாதிரி ஒரு ரன்னில் சாதனை பண்ண வேண்டிய ஒரு பிளேயர். ரன்னில் மட்டும் இல்லை, ஒரு செஞ்சுரிலையும் சாதனை பண்ண வேண்டிய ஒரு பிளேயர். ஆனால் அவரை கொண்டு எங்கே இறக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே இறங்கினார்னா அவர் செஞ்சுரி கூட போட மாட்டார், 50 மட்டும் தான் போடுவார். அவர் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா டார்கெட்டே ஒரு 120 இருக்கும். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்தார்னா ஒரு 30 அவருக்கு அப்புறம் வருவார். இதில் வந்து அவர் எங்கே செஞ்சுரி போட, எங்கே ரன்னில் சாதனை பண்ண, நீங்களே சொல்லுங்கள். ஒரு நல்ல பிளேயரை நம்ம கம்பீர் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுருவான்னு எனக்கு தோணுதுங்க. அக்ஷர் பட்டேலை கொண்டு முன்னால் இறக்கிட்டு இருக்காரு. அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இறங்கினா தான் அவர் கரெக்டாக இருக்கும். நம்ம கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா அவரோட இடத்துல அவர் இறங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு கோலிக்கு அடுத்து வரணும், 2 டவுனில் வரணும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபினிஷிங்கில் நம்ம தலா தோனி மாதிரி ஃபினிஷிங் வந்து இறங்கிட்டு இருக்காரு. இதில் வந்து இறங்கிட்டு அவர் சரியாக விளையாடலைனா, இல்லை லாஸ்ட் நேரத்தில் ஒரு 60 ரன் தேவை இருக்கும், அந்த நேரத்தில் அவுட் ஆகிட்டாருன்னா உடனே மொத்த பலியுமே நம்ம கேஎல் ராகுல் மேலே வந்து போயிடும். இது என்னைய பொறுத்தவரைக்கும் ரொம்ப தப்பாக இருக்குது. இவர் வந்து நம்ம கம்பீர் வந்து ஒரு நல்ல பிளேயரப்பெல்லாம் கண்டிப்பாக முடிச்சு விட்றான்னு எனக்கு தோணுதுங்க. அடுத்து அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கிங் கோலி, நம்ம ரசிகர் எல்லாருமே அவர் வந்து ரொம்ப ஒரு ஏமாற்றிட்டார். டெஸ்ட் மேட்ச்சு, ஆஸ்திரேலியா நடந்த டெஸ்ட் மேட்ச்சு, இப்போ நடந்த இங்கிலாந்து கூட நடந்த ஒன் டே மேட்ச்சு எல்லாத்துலேயுமே அவர் வந்து சரியாக ஃபார்மில் இல்லை. சரி சாம்பியன் ட்ராஃபி நம்ம தலைவன் வந்து ஃபார்முக்கு வந்துடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த ரசிகரே அவர் வந்து ஏமாற்றிட்டாங்க கூட சொல்லலாம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து அவரோட ரசிகர் எல்லாத்தையுமே ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் கூட சொல்லலாங்க. இதுக்கு மத்தியில் நம்ம ஹிட்மேன் பார்த்தீங்கன்னா அவரோட இன்னிங்ஸை வந்து செம்மையாக விளாண்டு போயிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் டப்டான ஒரு 40 ரன் அடிப்பார் 10 ஓவருக்குள்ள. அதே மாதிரி நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 41 ரன். அவர் என்னன்னு தெரிலங்க, இந்த 40க்குள்ளே ஒரு கண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா 40 ரன்னுக்குள்ளேயே அவுட் ஆகிட்டு போயிருந்தார். அதுக்கு மேலே நின்னார்னா 40 ரன்னை தாண்டி 50 போட்டார்னா கண்டிப்பாக ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 110, 150 அந்த மாதிரி அடிச்சு போடுவார். இருந்தாலும் நேற்று மேட்ச்சில் நம்ம ஹர்தீப் சிங் இல்லாதது, நம்ம கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் வரது, இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.